ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் நம்புகின்ற தேடுகின்ற கடவுள் உண்மையுள்ளவர், உயிருள்ளவர். அவர் நம்மோடு வழிநடந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அவரை காண்பதற்கும் அவர் குரலை கேட்பதற்கும் நம்மை தயார் செய்து கொள்வோம். கிறிஸ்து இயேசுவின் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள், முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து செய்திகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே நடக்க முடியாத ஒருவர் கோயிலுக்கு அழகு வாயில் என்ற இடத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பேதுருவையும் யோவானையும் உற்று நோக்குகிறார். அவரிடம் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறார். அதற்கு பேதுரு, எங்களை உற்றுப்பார் என்று சொன்ன பொழுது மிகவும் ஆவலாக பார்க்கிறார், எதையோ கொடுக்க போகிறார்கள் என்று. அப்பொழுதுதான் பேதுரு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பொன்னோ வெள்ளியோ எங்களிடம் இல்லை, நாசரேத்து இயேசுவின் பெயரால் சொல்லுகிறோம், எழுந்து நட என்று சொல்லி கரங்களை பிடித்து தூக்குகிறார். சில நேரங்களிலே நாம் நமக்கு தேவையானவற்றை கேட்கின்ற பொழுது அதிலே மன உறுதியோடு இருக்க வேண்டும். கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அந்த முடியாதவர், இயலாதவர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பார்த்தார். எது கிடைக்கும் என்று தெரியாது, ஆனால் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பார்த்தார். அவர் கால்கள் சரியானது. சரியான உடனே அவர் வீட்டுக்கு போகவில்லை, ஆலயத்திற்குள் சென்றதாகத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. எப்பொழுதுமே இறைவனிடம் நாம் ஒன்று பெற்றுக்கொள்கின்ற பொழுது அதற்கு நன்றி சொல்ல மறவாத மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் முதல் வாசகம் சொல்லுகின்ற உண்மை. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக லூக்கா நற்செய்தியாளர் எம்மாவு நிகழ்வை நமக்கு மிகவும் அழகாக தெளிவாக படம்பிடித்து காட்டுகிறார். இறைவன் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாகவும் பானமாகவும் கொடுத்தார் என்பது அவருடைய இறுதி ராவுணவிலே நாம் தெரிந்து கொண்டது. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, ஏறத்தாழ ஒரு திருப்பலி என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த திருப்பலியினுடைய சாராம்சம் என்ன என்பதை இந்த எம்மாவு நிகழ்வு நமக்கு படம் பிடித்து காட்டும். ஒரு திருப்பலி என்றால் அதிலே வருகை பாடல் இருக்க வேண்டும். அது அந்த எம்மாவு சீடர்கள் எம்மாவை நோக்கி நடந்தது, எம்மாவு என்ற அந்த ஊரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் அந்த திருப்பலியிலே பவனியாக செல்கின்ற பொழுது, குரு பவனியாக வருகின்ற பொழுது அவரோடு இணைந்து இயேசுவும் வருகிறார். அவர்கள் ஒருவரோடு பேசிக்கொண்டே செல்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மறைநூலை விளக்குகிறார். மோசே முதல் இறுதி வரை எல்லா மறை நிகழ்வுகளையும் அவர்களுக்கு விளக்குகிறார். அதுதான் இறைவார்த்தை பகுதி. மீண்டுமாக அவர்களோடு பந்தியில் அமர்கிறார். பந்தியில் அமர்கிறார் என்றால் அங்கே யாராவது ஒருவர் உணவு கொடுத்திருக்க வேண்டும், அப்பம் கொடுத்திருக்க வேண்டும். அது காணிக்கையாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து வருகின்றதுதான் திருவிருந்து நிகழ்வு. அப்பொழுது இயேசு அப்பத்தை பெற்று அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதை உண்ணும் பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் அப்பொழுதுதான் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே அவர் மறைந்து போகிறார். அப்பொழுது அவர் நமக்கு மறைநூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று ஒருவரோடு ஒரு பேசிக் கொள்கிறார்கள். தாங்கள் கண்டதையும் பார்த்ததையும் அறிவிக்க ஓடோடி செல்கிறார்கள். எருசலேம் செல்கிறார்கள், சீடர்களும் அறிவிக்கிறார்கள். நாம் பெற்றுக்கொண்டதை, அந்த திருப்பலியிலே நாம் கண்டறிந்ததை, கேட்டதை, பார்த்ததை, சுவைத்ததை திருப்பலி முடிந்து சென்று அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த எம்மாவு நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற செய்தி. பிரியமானவர்களே, இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு நடக்கிறார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் காண வேண்டும், அவரோடு பேச வேண்டும் என்றால் அவருடைய எண்ணங்களை நமது எண்ணங்களாக மாற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நமதாக மாற்ற வேண்டும், அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்காக இருக்க வேண்டும். அவர் சொன்னார் உயிர்த்தெழுவேன் என்று, உயிர்த்தெழுந்து காட்டினார். அதுபோல கடவுள் நம்மிடம் சொல்லுவது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று. நாமும் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்ற மக்களாக வாழ தேவையான ஆசிரியர் கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.